இது ஒன்றும் கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் மேட்சோ அல்லது ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மேட்சோ அல்லது இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சோ கிடையாது. இது இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஆயுத போராக மாறி இருக்கிறது. யார் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாலும் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். இந்திய ராணுவத்தினால் அழிக்கப்பட்டாலும் சரி, எந்த ஒரு ராணுவத்தால் அழிக்கப்பட்டாலும் பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும் என்பதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. பஹல்காமாவுல உள்ள புகுந்து அப்பாவிகளை கொன்ற பயங்கரவாதிகளை இனம் கண்டு இந்தியா தாக்குதல் நடத்துவார்கள் என்றால் கண்டிப்பாக அது வரவேற்புக்குரியது. இதே நேரத்தில் இந்தியா நேற்று நடத்திய சிந்தூர் அட்டாக்கை பொறுத்தவரையில் எந்த இடத்திலும் பாகிஸ்தான் மிலிட்டரி பேஸுகளை அவங்க இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தவில்லை. பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை. பாகிஸ்தானுடைய மற்ற இடங்கள் மேல அவங்க தாக்குதல் நடத்தல. அவங்க என்ன தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்கன்னா 3 நகரங்களில் 9 இடங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். அந்த 9 இடங்களும் பயங்கரவாதிகள் இருப்பதாக நாங்கள் அடையாளம் கண்ட இடங்கள் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை நேரத்திலையும் இந்திய இஸ்லாமியர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாங்க என்ன நடந்தாலும் பயங்கரவாதம் ஒழிக்கப்படணும், நாங்க பாகிஸ்தான் பக்கம் கிடையாதுங்க, நாங்க இந்தியா பக்கம் தாங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இருக்கிறார்கள். வார்த்தைகளில் வீரம் பேசுகிற ஒரு விளையாட்டு விவகாரம் கிடையாது, பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்ட விவகாரம். சாதாரணமாக ஃபேஸ்புக்குகளில் தேவையில்லாத கருத்துக்களையும் கமெண்ட்டுகளையும் போட்டு நம்முடைய அந்த ஸ்டாண்டையும் இழந்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த வீடியோ பதிவு என்பது ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றி பேசக்கூடிய பதிவாக இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதிகளில் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதல்களில் சுமார் 26 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 20க்கு மேற்பட்ட சகோதரர்கள் அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருந்தார்கள். இந்த தாக்குதல் என்பது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும், தீவிரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதமும் பயங்கரவாதிகளும் அற்ற பூ உலகு திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைத்து மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தியவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்போம் என்று இந்தியா தற்போது சிந்தூர் அட்டாக் என்கிற ஒரு தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள். முதல் கட்ட தாக்குதல் நேற்று நடந்தது தொடர்பாக தனியான ஒரு வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். இதே நேரத்தில் இந்தியாவுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி பாகிஸ்தானுடைய ராணுவமும் எல்லை தாண்டிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லை தாண்டிய தாக்குதல்கள் சிலது நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உக்கிரமான ஒரு போர் சூழல் உருவாகி இருக்கிறது. இரண்டு நாடுகளும் ஆயுதங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இரண்டு நாட்டிலும் அணு ஆயுதங்கள் இருக்கிறது. அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இரண்டு நாடுகள் சண்டையிட்டால் என்ன நடக்கும் என்பதை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் முந்திக்கிட்டு அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அத்தனையும் பொதுமக்கள் தான் அழிந்து சாக போகிறார்கள். எனவே இது ஒரு ஆபத்தான ஒரு பயங்கரமான நிலை என்பதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. இப்படியான சூழ்நிலையில் தமிழகத்தை சேர்ந்த சகோதரர்கள் சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய எழுதக்கூடிய ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். குறிப்பாக தமிழகத்தினுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிமுன் அன்சாரி அவர்கள் தனி பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இலங்கை இஸ்லாமிய சகோதரர்கள் பாகிஸ்தான் இந்தியா இந்த முருகல்ல கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது என்கிற ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார். ஒரு அருமையான அறிவுரையும் கூட. பல தமிழக சகோதரர்களும் இந்த அறிவுரையை தான் சொல்லுகிறார்கள். முதல்ல இந்த சம்பவத்தில் இலங்கை இஸ்லாமிய அல்லது இலங்கை சகோதரர்களுடைய நிலை என்னங்கிறத நம்மளை நாமளே சுய பரிசோதனை செய்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு சண்டை வருகிற போது அங்கே கொல்லப்படுகிறவர்கள் கண்டிப்பாக பொதுமக்கள் தான் அதிகம் இருப்பார்கள் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்றைக்கும் பயங்கரவாதத்தை எதிர்ப்பவர்கள், தீவிரவாதத்தை எதிர்ப்பவர்கள். குறிப்பாக ஜஹரான் ஹஷீம் என்கிற ஒரு பயங்கரவாதி இலங்கையிலே ஈஸ்டர் தினத்தை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதலில் அவனுக்கு எதிராக அவன் இப்படி ஒரு தாக்குதலை நடத்த போகிறான் என்கிற செய்திகளை சொன்னவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாதுகாப்புத்துறைக்கு அந்த செய்திகளை கொண்டு போய் ஒப்படைத்தார்கள். தாக்குதல் நடந்ததற்கு பிறகு 100% முழுமையான ஒத்துழைப்பை பாதுகாப்பு தரப்புக்கு வழங்கி ஜஹரானும் அவனுடைய ஆட்களும் அழித்தொழிக்கப்படுவதற்கு, கைது செய்யப்படுவதற்கு பூரணமான ஒத்துழைப்பை நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்க ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் அதை எதிர்த்து
எதிர்த்துத்தான் இலங்கை இஸ்லாமிய சமூகமாக நாங்கள் அத்தனை பேரும் களம் கண்டிருக்கிறோம். தமிழக இஸ்லாமிய நண்பர்கள், அன்பர்கள், சகோதரர்களும் அதே நிலையை தான் நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இலங்கையைச் சேர்ந்த சகோதரர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. தமிழக சகோதரர்கள் சொல்வதைப் போல அது என்ன பகுதி என்று சொன்னால், இது ஒன்றும் கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. இந்தியா பாகிஸ்தான் மேட்சோ அல்லது ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மேட்சோ அல்லது இந்தியா ஸ்ரீலங்கா மேட்சோ கிடையாது. இது இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஆயுத போராக மாறி இருக்கிறது. சிந்தூர் அட்டாக்ல பாகிஸ்தானில் 20க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று எல்லை தாக்குதல்கள் 3-4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. உயிரோடு நடக்கக்கூடிய இந்த சண்டை இது முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலையாக இருக்கணும். அங்கே என்ன நடக்குது? கரெக்டாக பஹல்காமாவில் அட்டாக் பண்ணியவங்க பயங்கரவாத செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம புரிதலுக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கிறது. யார் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டாலும் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். இந்திய ராணுவத்தினால் அழிக்கப்பட்டாலும் சரி, எந்த ஒரு ராணுவத்தால் அழிக்கப்பட்டாலும் பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும் என்பதிலே நமக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்பதில் நம்ம தெளிவாக இருக்கணும். எனவே பஹல்காமாவில் உள்ள புகுந்து அப்பாவிகளை கொன்ற பயங்கரவாதிகளை இனம் கண்டு இந்தியா தாக்குதல் நடத்துவார்கள் என்றால் கண்டிப்பாக அது வரவேற்புக்குரியது. இதே நேரத்தில் இந்தியா நேற்று நடத்திய சிந்தூர் அட்டாக்கை பொறுத்தவரையில் எந்த இடத்திலும் பாகிஸ்தான் மிலிட்டரி பேஸுகளை அவங்க இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தவில்லை. பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை. பாகிஸ்தானுடைய மற்ற இடங்கள் மேல அவங்க தாக்குதல் நடத்தல. அவங்க என்ன தாக்குதல் நடத்தினதா சொல்றாங்கன்னா, 3 நகரங்களில் 9 இடங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். அந்த 9 இடங்களும் பயங்கரவாதிகள் இருப்பதாக நாங்கள் அடையாளம் கண்ட இடங்கள் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் அதற்கு சொல்லக்கூடிய நியாயமாகவும் இருக்கிறது. இந்த நிலையில பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த பிரச்சனை வந்த நேரத்தில் நடந்து கொண்ட முறைகள் சர்வதேச அளவில் சில சங்கடங்களை மிக தெளிவாகவே உண்டாக்கி இருந்தது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசும்போது என்ன சொன்னார் என்று சொன்னா, பாகிஸ்தானுக்குள் பயங்கரவாதிகள் இருக்கிறார்களா இல்லையா, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கிறதா இல்லையா என்கிற கேள்விக்கு நாங்க சில பேருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டி இருக்குது. எப்படி அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்னா, அமெரிக்கா பிரித்தானியாவுடைய தேவைக்காக செய்து கொண்டிருக்கிறோம். எங்க தேவைக்காக நாங்க செய்யல. அப்ப எவங்களுடைய தேவைக்காவது இப்படி செய்யலாமா, இப்படி ஒரு அடைக்கலத்தை கொடுக்கலாமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? எனவே எங்கோ ஒரு இடத்துல மிக தெளிவான மிஸ்டேக் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பாவிகளை இலக்கு வைப்பதற்கு நீங்க யுத்தம் பண்ணணும்னா இந்தியன் போர்சஸோட யுத்தம் பண்ணணும், இந்தியன் ராணுவத்தோட யுத்தம் பண்ணணும். பாகிஸ்தான் போர்சஸே களமிறங்கி எங்க இடத்தை பிடிச்சிருக்கிறிய அல்லது எங்க இடத்துக்குள்ள உள்ள வர்றிய என்று சண்டையிடுவது என்பது வேறு. ஆனால் அப்படி சண்டையிடாமல் எங்கேயோ சுற்றுலா போன சுற்றுலா பயணிகள் மேல இலக்கு வச்சு துப்பாக்கி சூடு நடத்துவது என்பது எந்த வகையான ராணுவ நிலைப்பாடாக பார்க்க முடியும்? ஆனால் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒரு சுயாதீன விசாரணைக்கு தயாராக இருக்கிறோம் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று ஒரு முரணான பார்வையாக இருக்கிறது என்பதும் மாற்று கருத்தில்லை. சுயாதீன விசாரணைக்கும் தயாருங்கிறாங்க. ஆனா டிஃபென்ஸ் மினிஸ்டர் எங்க நாட்டுக்குள்ள சில பேரை நாங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கிறோம்னு சொல்றாரு. என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு யோசிக்க வேண்டி இருக்கிறதா இல்லையா? எனவே பாகிஸ்தான் தரப்புல இருந்து உள்ளே ஊடுருவி தாக்குதல் நடத்திய ஆயுததாரிகள் அழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் இலங்கை முஸ்லிம்களுக்கு எல்முனை அளவுக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சகோதரர்களே. ஆனாலும் Facebookல நம்ம சில இடுக்கைகளை கமெண்ட்களை பார்க்க முடியுது. என்னன்னா, இறுதி யுத்தத்தில் எங்களுக்கு பாகிஸ்தான் தான் உதவியது, எனவே நாங்கள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறோம். இதுவெல்லாம் ஒரு நியாயமான கருத்தாக நம்ம பார்க்க முடியாது. இந்த இடத்துல பாகிஸ்தானா இந்தியாவா என்கிற நிலையை நம்ம எடுக்காமலே இருந்துடலாம். பொதுவாக ஒரு நியாயமான பார்வையோடு நம்ம பார்க்கணும். என்னன்னு சொன்னா, இது நடந்தது பயங்கரவாத தாக்குதல். அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்கிறோம் என்று இந்தியா பதிலளிக்கிறார்கள். அந்த பதிலடியை மிக அவர்கள் லாவகமாக நாங்கள் பயங்கரவாதிகளுடைய இலக்கை நோக்கித்தான் அட்டாக் பண்ணுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் பதிலடி கொடுக்கிறோம் என்கிற பெயரில் இந்தியாவுடைய ரஃபேல் விமானங்களையே நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் பாகிஸ்தானும் விடுத்திருக்கிறது. இப்படி 2 நாடுகளுக்கு மத்தியில் ஒரு சண்டை நடக்கிற போது நாம் அமைதி காக்க வேண்டும். ஏன்னா தமிமுன் அன்சாரி அவர்களுடைய அந்த கோரிக்கை அறிக்கையில் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்க இருந்துகிட்டு இலங்கையில் உட்கார்ந்துகிட்டு ஏய் பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஆதரவா நிற்கிறோம் என்று நம்ம கருத்துக்களை சொல்லுவோம். ஆனா அங்க இருக்கக்கூடிய இதை புரியாத சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இங்க தமிழ்ல போடக்கூடிய இந்த போஸ்டுகளை எடுத்து தமிழக இஸ்லாமிய சகோதரர்கள் தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு கோணத்தை, ஒரு பார்வையை உண்டாக்குகிறார்கள். எனவே நாங்கள் என்றைக்கும் இந்திய முஸ்லிம்கள் இந்தியாவோடு தான் நாங்கள் நிற்கிறோம் நிலைப்பாட்டை நீங்க பார்க்க முடியும். அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக தமிழக முஸ்லிம்கள் இருந்தாலும் எந்த ஊர் முஸ்லிம்கள் இருந்தாலும் அரசாங்க அரசியல் ரீதியாக ஒரு அரசை ஏத்துக்கலாம் மறுக்கலாம் அவங்க. ஆனால் இந்தியா
என்கிற ஒரு நிலை எடுக்கும்போது இந்திய முஸ்லிம்கள் இந்தியா பக்கம் தான் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையின் போது பாகிஸ்தான் எல்லைக்குள்ள இருந்தவர்கள் பாகிஸ்தானில் இருந்தார்கள். இந்திய எல்லைக்குள் இருந்த எந்த இஸ்லாமியர்கள் நாங்கள் பாகிஸ்தான் போறோம்னு சொல்லி போகல. அந்த அளவுக்கு அவர்கள் இந்தியாவை நேசித்தார்கள், இந்தியாவோடு இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனை நேரத்திலையும் இந்திய இஸ்லாமியர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நாங்க என்ன நடந்தாலும் பயங்கரவாதம் ஒழிக்கப்படணும், நாங்க பாகிஸ்தான் பக்கம் கிடையாதுங்க, நாங்க இந்தியா பக்கம் தாங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நாம் இங்கிருந்து கொண்டு நம்ம பாகிஸ்தானா நம்ம இந்தியாவா என்கிற பார்வைக்கு செல்லக்கூடாது. என்ன செய்தி வருகுதுங்கிறத பார்க்கிறோம், அந்த செய்தியை நம்ம கொடுக்கலாம் பார்க்கலாம், அது வேற. எந்த பக்கம் இருக்க முடியும் என்று சொன்னால் நியாயமாக பயங்கரவாதத்துக்கு எதிரான பக்கம். இங்க நடந்தது பயங்கரவாத தாக்குதல், யார் நடத்தினாலும் பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலை அந்த அரசு எப்படி எதிர்கொள்ள நினைக்கிறதோ அப்படி அவர்கள் எதிர்கொள்வார்கள். நமக்கு இதுல மூக்க நுழைக்கிறதுக்கோ கருத்து சொல்றதுக்கோ ஒண்ணுமில்லை. ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம், ரொம்ப நுணுக்கமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். எடுப்பார் கை பிள்ளைகளாக ஒரு கமெண்ட் தட்டி விடுவீங்க, அல்லது ஒரு வீடியோவை போட்டுடுவீங்க, அல்லது ஒரு கட்டுரையை எழுதி விடுவீங்க. அது நம்மை மாத்திரம் பாதிக்காது, இரண்டாம் கட்டமாக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற தமிழக அன்பு உறவுகளையும் பாதித்துவிடும். எனவே இந்த இடத்துல பயங்கரவாதத்திற்கு எதிராக திடமாக நாம் அத்தனை பேரும் நிற்க வேண்டும். எந்த ஒரு சார்பு நிலையையும் நாம் எடுத்துவிடக் கூடாது. இரண்டு நாடுகளும் யுத்தத்தை தவிர்த்து அணு ஆயுத பலம் கொண்டவர்களாக இருக்கிற காரணத்தினாலும் அமைதியான முறையில் ராஜதந்திர ரீதியில் இதை பேசி முடிவு காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அத்தனை பேரும் சேர்ந்து எழுப்புவோம். அப்படி எழுப்புகிற நேரத்தில் கூட இதற்கு தீர்வு வரலாம். அப்படியான ஒரு நிலையத்தான் நம்ம எடுக்க முடியும். எனவே பயங்கரவாத தாக்குதலுக்கான பதிலடியாக இந்தியா ஒரு முனைப்பெடுக்கிறது. நாங்கள் அதற்கு பதிலடி கொடுப்போம் என்று பாகிஸ்தான் சில முனைப்புகளை எடுக்கிறார்கள். இதை செய்தியாக பார்ப்பதும் செய்தியாக கேட்பதும் செய்தியாக கன்வே பண்ணுவதும் என்பது வேறு. நம்ம ஸ்டாண்ட் இதுதான் என்கிற ஒரு நிலை எடுத்தால் அது நல்ல நிலையாக இருக்காது. காரணம் என்னன்னா, இங்க வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம் இருக்கிறது. பாகிஸ்தானில் இருந்து ஆயுததாரிகள் ஊடுருவி இருக்கிறார்கள். ஒன்றோ இந்தியா அதற்கு நடவடிக்கை எடுப்பது பிழை என்றால் பாகிஸ்தானே உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இதுவரைக்கும் பாகிஸ்தான் நடவடிக்கை எடுக்காம விசாரணைக்கு தயார் என்கிற வார்த்தையை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருப்பதும் ஒரு நியாயமான பார்வை கிடையாது என்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வையாக இருக்கிறது. நீங்க விசாரணைக்கு தயார்னா முதல்ல நீங்க என்ன விசாரணை பண்ணீங்க, எவன் உள்ள போய் அட்டாக் பண்ணா, இது எப்படி நடந்தது என்கிறத வெளிப்படுத்தணுமா இல்லையா? எனவே இது வார்த்தைகளில் வீரம் பேசுகிற ஒரு விளையாட்டு விவகாரம் கிடையாது, பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்ட விவகாரம். சாதாரணமாக ஃபேஸ்புக்குகளில் தேவையில்லாத கருத்துக்களையும் கமெண்ட்டுகளையும் போட்டு நம்முடைய அந்த ஸ்டாண்டையும் இழந்து கொள்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழக அன்பு உறவுகளுக்கு தோளுக்கு தோளாக நிற்க வேண்டிய கட்டாயம் இந்த இடத்தில் இருக்கிறது. ஏன்னா அப்ப பாகிஸ்தானில் இருக்கிறவங்க நம்ம உறவுகள் இல்லையாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அவர்களும் நம்முடைய உறவுகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல அவங்கள பயங்கரவாதியாக லாகூர்ல இருக்கிறவங்களை பார்க்கறாங்க, அல்லது வேற. ஏன்னா நம்ம போடுகிற பதிவுகள் தமிழ்ல தான் இருக்க போகுது. அவங்க உருதோட சம்பந்தப்பட்டவங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தப்படுறதுக்கு எந்த வழியுமே கிடையாது, வேற லாங்குவேஜோட சம்பந்தப்பட்டவங்க. இங்க நம்முடைய பதிவுகளால் பாதிக்கப்படுகிறவங்க தமிழக இஸ்லாமிய அன்பு உறவுகள் என்கிற காரணத்தினால தான் அவங்களே பகிரங்கமாக ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரே ஒரு தகவலை அறிக்கையாக வெளியிட அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்றால் ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டும். இது ஏற்கனவே நான் சொன்னதை போல இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் கிடையாது. தமிழக அன்பு உறவுகளே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இஸ்லாமியர்கள், என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் யாராக இருந்தாலும் என்றைக்கும் நாங்கள் மனிதநேயத்தோடு முன்னிற்போம், மனிதநேய மிக்கவர்களோடு இருப்போம், பயங்கரவாதத்திற்கு எதிராக இருப்போம், தீவிரவாதத்திற்கு எதிராக இருப்போம். நாடுகளாக நாம் வேறுபட்டாலும் மனிதர்களாக ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான். அப்போ நீங்கள் பாகிஸ்தான் மக்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அவங்களோட லாங்குவேஜ் வேறு, நம்ம லாங்குவேஜ் வேறையாக இருக்கிறது. எனவே இங்கே யாருக்கு பிரச்சனையோ அது தொடர்பாகத்தான் பேசி இருக்கிறோம். முடிந்தவரை சமூக வலைதளங்களில் கவனமாக செயல்படுவோம் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், பயங்கரவாதிகள் எங்கிருந்தாலும் அழிக்கப்பட வேண்டும், அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும். திருமறை குர்ஆனுடைய அழகான ஒரு வார்த்தை, ஒரு மனிதனை கொன்றவன் முழு மனித சமூகத்தையும் கொன்றவன் ஆவான், ஒரு மனிதனை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான் என்கிற உயரிய தத்துவத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்ப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.